ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.6% பாசிட்டிவ்ல 14,761ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.41% பாசிட்டிவ்ல 35,296ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஃப்ரைடே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பர்டிகுலராக மார்க்கெட் இந்தளவுக்கு ஃபால் ஆனதுனால லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சமாக பை பண்ணுறது நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே போல் F&O ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா விழுந்திருக்கிறதுனாலையும் அண்ட் விக்ஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எல்லாமே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் ஓடிஎம் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி ஃப்ரைடே வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஃப்ரைடே வந்து எதனால ப்ரீமியம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சோ அதே ரீசன் வந்து இன்னைக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. அதாவது அன்னைக்கு ஸ்டாக் எல்லாமே விழுந்திருந்தது அண்ட் விக்ஸும் அதிகமாக இருந்ததுனால புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் அதிகமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டாக் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதும் அண்ட் விக்ஸ் எல்லாமே டிக்ரீஸ் ஆகிறது புட் ஆப்ஷனோட ப்ரீமியமை ரொம்பவே குறைச்சிருக்கு. ஸோ இதனால் அன்னைக்கு புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் ஒரே நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் யாராவது புட் ஆப்ஷன் செல் பண்ணி இன்னைக்கு ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாரத் ஏர்டெலோட ஷேர்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதோட அப்டேட் பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து நேற்று ரிலையன்ஸ் ஜியோ ஃபோன் 2021 ஒரு ஆஃபரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த நியூ ஜியோ ஃபோன் ஆஃபர்ஸில் வந்து 2 இயர் பிளான், 1 இயர் பிளான் அண்ட் எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு ஸ்பெஷல் பிளானையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட 2 இயர் பிளானில் 1999 ருபீஸ் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாங்கன்னா ஜியோட ஃபீச்சர் ஃபோன் அண்ட் அதே போல் 2 இயர்ஸ்க்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் அண்ட் எவ்ரி மந்த் 2 GB டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே பிளான் வந்து 1 இயருக்கு 1499 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுவே எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு ஜியோ ஃபியூச்சர் ஃபோன் இல்லாமல் இதே அன்லிமிட்டட் வாய்ஸ் கால்ஸ் அண்ட் டேட்டா வந்து 749 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஜியோ வந்து அக்ரெசிவாக ஜியோ பண்டில்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணதுனால இது பாரத் ஏர்டெலுக்கும் வோடஃபோன் ஐடியாவுக்கும் இம்பாக்டாக இருக்குன்றதுனால அவங்களோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நெகட்டிவாக ரியாக்டாக இருந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த குளோபல் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜியோட 4G ஃபியூச்சர் ஃபோன் பிளான் வந்து அந்தளவுக்கு பாரத் ஏர்டெலை இம்பேக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா இந்த ஜியோட ஃபோன் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டாக இருக்கிற 2G சப்ஸ்கிரைபர்ஸை 4Gக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்போ பாரத் ஏர்டெல்லில் அவங்களோட 4G கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரெவென்யூ வருது. ஸோ இப்படி பாரத் ஏர்டெலோட 2G கஸ்டமர்ஸ் வந்து ஜியோக்கு போனாலும் பாரத் ஏர்டெலோட ரெவென்யூஸில் வந்து அந்தளவுக்கு இம்பேக்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் கரண்ட்டாக ஜியோவில் ஜியோ ஃபியூச்சர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கஸ்டமர்ஸோட லாக்இன் பீரியடான 3 இயர்ஸ் வந்து முடிய போகுது. ஸோ அந்த கஸ்டமர்ஸை மறுபடியும் ரீட்டைன் பண்ணுறதுக்காக தான் அக்ரெசிவாக இப்போ ஜியோ வந்து இந்த பண்டில்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜியோட ஃபோன் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து பாரத் ஏர்டெலை அந்தளவுக்கு இம்பேக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வோடஃபோன் ஐடியாவோட சப்ஸ்கிரைபர்ஸை வந்து இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டில் ஜியோவோட இந்த சடன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இது பாரத் ஏர்டெலுக்கு இம்பேக்ட் இருக்குமோன்ற ஒரு காரணத்தினால செல் ஆஃப் நடந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலாக இன்னொரு காரணம் வந்து ஏஷியாவுக்கு சேர்ந்த இன்டகிரேட்டட் கோர் ஸ்ட்ராட்டஜிஸ் பிரைவேட் லிமிடெட்ன்றவங்க பாரத் ஏர்டெலோட 3.7 crore ஷேர்ஸை மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாரத் ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் ஃபால் ஆனதுக்கு இன்னொரு காரணமாக இருக்குது. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்து சவரின் கோல்ட் பாண்ட்ஸோட 12th சீரீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சவரின் கோல்ட் பாண்ட் சீரீஸ் தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021ஓட கடைசி சீரீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆக்சுவல் இஷ்யூ ப்ரைஸ் வந்து 4,662. ஆனால் இந்த பாண்டை நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா, அதாவது டிமேட்லேயோ இல்லை நெட் பேங்கிங்லேயோ வாங்கினீங்கன்னா 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டில் 4,612 ருபீஸாக இருக்கும். அண்ட் இதோட இஷ்யூ பீரியட் வந்து மார்ச் 1 ஸ்டார்ட் ஆகி மார்ச் 5 க்ளோஸ் ஆகும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் 1 கிராம் மேக்ஸிமம் 4000 கிராம்ஸ் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த மேக்ஸிமம் 4000 கிராம்ஸ்ன்றது இந்த ஒரு சீரீஸுக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஃபினான்ஷியல் இயரோட மேக்ஸிமம் லிமிட். அண்ட் இந்த சவரின் கோல்ட் பாண்ட்ஸோட டென்யூர் வந்து 8 இயர்ஸாக இருக்கும். அண்ட் இயர்லி 2.5% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து
வருஷத்துக்கு 2 வாட்டி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அண்ட் இதோட டென்யூர் வந்து 8 இயர்ஸ்ன்னு சொன்னாலும் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து வாங்கினீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம். ஆனால் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அண்ட் அதே போல் இந்த மாதிரி இஷ்யூ ஓப்பன் ஆகிறப்ப தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி செகண்டரி மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸ் விட கம்மியான எஸ்ஜிபி ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆஸ் லாங் அஸ் நீங்கள் வந்து அந்த எஸ்ஜிபியை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் வருஷத்துக்கு 2.5% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் அதுவே நீங்கள் பேப்பர் ஃபார்மில் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கில் வாங்கியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரீமெச்சூராக கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களோட பேங்க்ஸ் ஆர் போஸ்ட் ஆஃபீஸை கன்சல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிமேட் ஃபார்மில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெரோதாவில் வந்து zerodha.com/goldன்ற லிங்க் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த எஸ்ஜிபியை 5ஆம் தேதி மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சினாரியோவில் வந்து கோல்டு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாகிட்டு இருக்கு. இது காரணம் வந்து ஓவரால் குளோபல் எக்கனாமி ரெக்கவர் ஆகுறதும், யூஎஸோட ட்ரெஷரி ஈல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதும், அண்ட் அதே போல் யூஎஸோட டாலர் அப்ரிஷியேட் ஆகிறதும் காரணமாக இருக்குது. அண்ட் ஈவன் லாஸ்ட் மந்த் அனௌன்ஸ் பண்ண எஸ்ஜிபியோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,912 ருபீஸாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,612 ருபீஸாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 1 மந்தில் கிட்டத்தட்ட 5 to 6% ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக ஷார்ட் டேர்ம்னு பார்க்குறப்போ கோல்டு வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டேர்ம்னு பார்க்குறப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டு கொஞ்சமாக வாங்கிக்கலாம். ஓகே, அடுத்து நெஸ்ட்லேவோட அப்டேட்டை பார்க்கலாம். நெஸ்ட்லே கம்பெனி வந்து அவங்களோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் முக்கியமாக 3 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வந்து ரூரல் ஏரியாஸில் அதிகமான எக்ஸ்பேன்ஷனை வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண போகிறதாவும் சொல்லியிருந்தாங்க. இதில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்னு பார்க்குறப்போ பொதுவாக நெஸ்ட்லே வந்து அர்பன் சென்ட்ரிக்காக இருப்பாங்க. ஆனால் 2017லேருந்து 2019 பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெசன்ஸ் 1000 வில்லேஜஸ்லேருந்து 89,000 வில்லேஜஸ்க்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் அடுத்து 2024க்குள்ள கிட்டத்தட்ட 1,20,000 வில்லேஜஸ்க்கு அவங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற டார்கெட்டை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2020ல் அவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா அர்பன்லேருந்து 6% க்ரோ ஆயிருந்தது. அண்ட் அதுவே ரூரல் ஏரியாஸ்லேருந்து கிட்டத்தட்ட 12% க்ரோ ஆயிருந்தது. அடுத்து அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டிமாண்ட் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கிறத மீட் பண்ணுறதுக்காக அவங்களோட கெப்பாசிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஹரியானாவில் ஒரு பிளான்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே குஜராத்தில் ஒரு புது பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்காக நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக 26 பில்லியன் ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி ரூரல் ஏரியாஸில் அவங்களோட ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அண்ட் அவங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் புது ப்ராடக்ட்ஸையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2020ல் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியானதுனால புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பைப்லைனில் 40க்கும் மேற்பட்ட புது ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெஸ்ட்லே கம்பெனி வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 புது ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த 80 புது ப்ராடக்ட்ஸில் 75% சக்ஸஸ் ரேட் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஓவராலாக நெஸ்ட்லே கம்பெனி வந்து அவங்களோட க்ரோத் அண்ட் டிமாண்டில் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பிப்ரவரி மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம். ஸோ பிப்ரவரி மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ அதில் ஹீரோ மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிஷனில் 1.5% சேல்ஸ் க்ரோத் கொடுத்துருக்கு. அண்ட் அதுவே பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% சேல்ஸ் க்ரோத்தை கொடுத்துருக்கு. அண்ட் அதுவே மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா 11.8% சேல்ஸ் க்ரோத் கொடுத்துருக்கு. அடுத்து வால்வோ ஏச்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா 19% இருக்குது. அடுத்து ராயல் என்ஃபீல்டோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1% க்ரோ ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் வந்து 18% க்ரோ ஆயிருக்கு. அசோக் லேலண்டோட சேல்ஸ் வந்து 19% க்ரோ ஆயிருக்கு. M&M அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஃபார்ம் எக்யூப்மெண்ட் சேல்ஸ் வந்து 25% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து 41% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் அவங்களோட ஓவரால் ஆட்டோ சேல்ஸ் வந்து 11.4% டவுன் ஆயிருக்கு. அண்ட் கடைசியாக டாடா மோட்டார்ஸோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 51.1% க்ரோ ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோ கம்பெனிஸுமே இந்த பிப்ரவரி மந்தில் ஓரளவுக்கு சேல்ஸ் க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷார்ட் டேர்மில் சில கன்சர்ன்ஸ் இருந்தாலும் லாங் ரனில் மார்ஜின் மெயின்டைன் பண்ணி க்ரோத்தை வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கே ஷார்ட் டேர்ம் கன்சர்ன்ஸ்னு எதை சொல்கிறாங்கன்னா கமோடிட்டி இன்ஃப்ளேஷன், அதாவது கமோடிட்டியோட ப்ரைஸ் எல்லாமே அதிகமாகிறது, சப்ளை செயின் இஷ்யூஸ் அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக செமிகண்டக்டரோட ஷார்ட்டேஜ் இஷ்யூஸ். ஆனால் இந்த கமோடிட்டி இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஆஃப்செட் பண்ணுறதுக்கு ஃபேஸ் பை ஃபேஸில் காஸ்ட்டை வந்து கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் செமிகண்டக்டரோட இஷ்யூஸ் எல்லாமே
அவங்களோட டிராக்டர் அண்ட் த்ரீ வீலர் ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு இம்பாக்ட்டும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 125 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து 195 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் எல்லாமே வெறும் இங்கே காட்டுற 125 crores மட்டும் பையிங் இல்லை, அவங்க டோட்டலாக ஒரு 1000 crores பை பண்ணியிருக்கலாம் அண்ட் 875 crores செல்லிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அதோட நெட் அமௌண்ட்டு தான் வந்து 125 crores நெட் பையிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட இமிடியேட் சப்போர்ட்னு பார்க்குறப்போ 14,640 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,860 பார்க்குறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 34,670 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,050 பார்க்குறேன். ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 15,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் சைடில் பார்த்தீங்கன்னா 14,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணது போலவே இந்த வாரம் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 14,500லேருந்து 15,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.